கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதிய தமிழ் வருஷம் பிறக்குது. பிறக்கக்கூடிய தமிழ் வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேர்களே தமிழ் வருஷம் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே குரு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப சூப்பரா படிப்பாங்க, டாப்ல இருப்பாங்க. அதே நேரம் சனியினுடைய பார்வையும் ராகுவினுடைய பார்வையும் 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன உட்பூசல்கள் என்பது போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய உறக்கத்தை கெடுத்தாலும் குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. நிம்மதியாக தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் அல்லது நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய்கள் ஏற்படுவதாக இருந்தால் கழுத்து, தோள்பட்டை, பிறப்புறுப்பு, மலத்துவாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல வர்றதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சனியானவர் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாயி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சமயத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நீங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல புதிய சொத்துக்கள் வாங்கும் போதும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அந்த சமயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். இல்லைன்னா படிப்புல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதனால அந்த சமயத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாங்குற சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால காதலிக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது சரியான காலகட்டம் என்பது கிடையாது. சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை என்பது விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவானவர் வருஷம் முழுக்க இருக்கிறதுனால புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல தொடங்காமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல எக்ஸ்பான்ஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தற்போது பண்ண வேண்டாம். ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது போகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாயி அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைப்பது கடினம். அதே நேரத்துல இளைய உடன்பிறப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தரமாட்டாங்க. இது பெரும்பாலும் ஜூலை மாசத்துல இருந்து அக்டோபர் 18ஆம் தேதி அதாவது அதிசார பயிற்சிக்கு முன்னால வரைக்கும் மட்டும்தான். குருவானவர் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அந்த கடக ராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு புதிதாக ஒரு முயற்சிகள் பண்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த சமயத்தில் குருவானவர் கடக ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்துல முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல அனுகூலமான சூழ்நிலை என்பது காதலர்களுக்கிடையே இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சையும் இந்த சமயத்தில் கேட்பார்கள். உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த அதிசார சமயத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல இல்ல. ஆனால் சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா வீட்டுல என்னன்னா சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய செல்வம் அதாவது பொருள் எல்லாமே என்னன்னா அதிகமாக செலவாகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆகையால் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. வருடம் முழுக்க ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன
சின்ன மனக்கசப்புகள் என்பது உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் அடிக்கடி வந்து போகும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சமயத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதாவது தகப்பன் வழியிலுடைய சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சமயத்துல சோசியல் மீடியால நீங்க ஒரு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் ட்ரெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த 9ஆம் இடத்துல இருக்க குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களை தான தர்மங்களை அதிகமாக செய்ய வைப்பார். அதோட சிலருக்கு பாத்தீங்கன்னா யாருக்காவது எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். அதோட உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பாபிஷேகத்துல என்னன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுக்கும் நண்பர்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். சனியினுடைய பார்வையானது 11ஆம் வீட்டுல விழுவுறதுனால கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் வக்ரமாகிறார். அந்த சமயத்துல மட்டும் நீங்க உங்களுடைய கால்நடைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஆக இந்த புதிய தமிழ் வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது, குழந்தை பிறப்பு இருக்கிறது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது ஒரு கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்குது. ஆனா நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இதுல கவனமா இருந்தாங்கன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.